ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். வெகு நேரமாக அவர்களுடைய காமலீலையை செய்து கொண்டிருந்த அனுவும் பிரகாஷும் அப்படியே களைப்படைந்து விட்டார்கள். அந்த குளிரிலும் அவர்களுக்கு வேர்க்க ஆரம்பித்தது. அப்பொழுது அனு சொன்னால், பிரகாஷ், குளிர்துன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என் உடம்பு ஃபுல்லா வேர்வை ஸ்வெட் ஆகுது என்று அனு சொல்லவும், அது என்னோட பவர் அப்படி என்று பிரகாஷ் சொல்லவும், ஆமா, இப்ப மட்டும் உங்களுடைய பவரை பத்தி அப்படியே பெருமையா பேசுங்க என்று அனு சொன்னாள். என்னன்னு, உனக்கு இன்னும் குளிர் போகலையா என்று பிரகாஷ் கேட்கவும், ஐயோ வேணாம்ப்பா, ஆளை விடுங்க, போதும், இன்னைக்கு போதும் என்கின்ற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன், உங்களுக்கு டயர்டா இல்லையா என்று அனு கேட்கவும், எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனாலும் என்னோட செல்ல மனைவி என் பக்கத்துல இருக்கும்போது அவளை நான் கட்டிப்பிடித்து கொண்டே அப்படியே தூங்கினா இன்னும் எனக்கு ஹாப்பியா ஆயிரும் என்று அவன் சொல்லவும், அது சரி, என்னமோ சாருக்கு ரொமான்டிக் மூடு போகல போல என்று கேட்டாள். அது எப்படி போகும் அனு? நம்ம என்ன கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனவங்களா? ஜஸ்ட் ஒரு 4 month தான் ஆகுது. அதுக்குள்ளாட்டியும் எல்லாம் போயிருமா என்ன? இன்னும் எவ்வளவோ இருக்கே என்று பிரகாஷ் சொல்லவும், அது சரி, இன்னும் நீங்க புது மாப்பிள்ளன்னு நினைச்சிட்டு இருக்காரு போலைக்கு என்று அனு சொன்னாள். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீயும் நானும் புது பொண்ணு புது மாப்பிள்ள தான். ஏன், நீ இல்லைன்னு சொல்ல போறியா என்று பிரகாஷ் கேட்கவும், இல்லப்பா, நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போறேன், நீங்க சொன்னா எல்லாமே ஓகே தான் என்று அனு சொல்லவும், அப்படி வா என் வலிக்கு என்று அவளை இருக்க அணைத்து அவளுடைய நெற்றிலும் கன்னங்கள் முதல் இதழ் வரை முத்தத்தை கொடுத்து அப்படியே அவளை கட்டிப்பிடித்து அவர்கள் உறங்குவதற்கு தயாரானார்கள். இப்படியே அன்று அவன் காமத்தை அவளிடம் காண்பித்துவிட்டு உறங்குவதற்கு சென்றான். இருவருமே ஒன்றோடு ஒன்று கட்டிப்பிடித்து கொண்டு அன்று இரவு நிம்மதியாக உறங்கினார்கள். இங்கு அலமேலுக்கு ஒரே பைத்தியம் பிடிக்காத குறையாக அவள் மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள். வெளியில் சென்று வந்த சந்தோஷிடம் என்ன கேட்பது என்று அவள் புரியாமல் அமர்ந்திருந்தாள். சந்தோஷ் உள்ளே வரவுமே, எங்க போயிட்டு வர சந்தோஷ் என்று அலமேலு கேட்கவும், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேம்மா. ஏம்மா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்கீங்க என்று சந்தோஷ் கேட்டான். ஒன்னும் இல்லடா, சும்மாதான் தலை வலிக்குது. ஆமா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். பிரகாஷ் எங்க போறான்னு உன்கிட்ட சொன்னானா என்று அலமேலு கேட்கவும், ஏமா, ஏன் திடீர்னு கேக்குறீங்க என்று சந்தோஷ் கேட்டான். இல்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரகாஷுக்கு கால் பண்ணேன். அவன் ஏதோ ஊருக்கு போயிருக்கேன், ஹனிமூன் போயிருக்கேன்னு சொல்றான். நீ ஊருன்னு தான் சொன்ன, ஹனிமூனுன்னு சொல்லவே இல்லையே என்று அலமேலு கேட்கவும், ஆமாம்மா, அண்ணன் ஹனிமூனுக்கு மணாலி போறன்னு தான் சொன்னாரு. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரிம்மா என்று சந்தோஷ் சொல்லவும், ஏண்டா இத முன்னாடியே சொல்ல மாட்டியா என்று அலமேலு கேட்டாள். ஏன், அண்ணனும் அண்ணனையும் சந்தோஷமா இருக்கிறது போயிட்டு வராங்க, ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லையா அண்ணனும் அண்ணியும் போறதுக்கு என்று சந்தோஷ் கேட்கவும், அப்படி இல்லப்பா, நான் எதர்ச்சியா நீ போன்ல என்னாச்சும் உன்னுடைய ஒர்க் எதுவும் அவன் பாக்குறானா என்று கேட்பதற்காகத்தான் நான் கால் பண்ணேன். ஆனா பிரகாஷ் வந்து, நான் ஏற்கனவே சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டேன் சித்தி, நான் ஊருக்கு போயிட்டு வந்து அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னான். நீயும் ஒன்னும் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே, அதனாலதான் நான் அவன்கிட்ட கேட்க வேண்டியதா போச்சு என்று அலமேலு சொல்லவும், அம்மா, நான் தான் அன்னைக்கே சொன்னனே, அண்ணன் ஊருக்கு போயிட்டு வந்து என்னுடைய ஒர்க்கை பார்த்து கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காருன்னு. அப்புறம் எதுக்குமா நீங்க வேற அண்ணனை தொந்தரவு பண்றீங்க? ஒருத்தவங்க கிட்ட ஒரு வேலையை சொன்னோம்னா அவங்க மனசுல வச்சுப்பாங்க. அண்ணன் ஒன்னும் அப்படி மறக்கிறவர் இல்ல, அவர் எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன். நீங்க ஏமா தேவையில்லாம அண்ணனுக்கெல்லாம் போன் பண்ணி இந்த விஷயமா கேட்டீங்க? சரி விடுங்க, இதுக்கப்புறமா நீங்க அண்ணன் கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஓகேவா என்று சந்தோஷ் சொல்லவும், இல்ல, நான் மட்டும் சும்மா எதர்ச்சியாதான் போன் பண்ணேன்.
அவனும் மணாலி போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதாண்டா என்று அலமேலு சொல்லவும், அண்ணன் தான் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அம்மா, நான் தான் ஊருன்னு சொன்னேனே தவிர ஹனிமூன்னு சொல்லலை. அது ஏன் மேலே தப்பு. சரி விடுங்க, அவங்க ஜாலியாக ஹனிமூன் கொண்டாடுவதற்கு போயிருக்காங்க. நாம் எதுக்கு அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கணும்? அவங்க நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் அறைக்கு சென்று விட்டான். உடனே அலமேலு, பிள்ளைய பாரு, நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் ஒழுங்கா சொல்லுதா? நான் போய் இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். காலையில பொழுது விடியட்டும், இந்த காயத்ரிக்கு ஒரு கச்சேரி வைக்கிறேன். ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இந்த படுபாவி. அவங்க ஊருக்கு போறாங்க வராங்கன்னு கூட என்கிட்ட சொல்லல. என்னாச்சு காயத்ரி? நம்மள மறந்துட்டாளா என்ன என்று யோசித்து கொண்டிருந்தாள். சரி, எதுவா இருந்தாலும் காலையில போன் பண்ணி பேசிக்கலாம். இப்ப இவனுக்கு டிஃபன் கொடுத்துட்டு நம்மளும் போய் படுக்கலாம். இதை யோசிச்சு என்னுடைய மண்டை தான் வெடிக்கும் போல இருக்கிறது என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்படியே சந்தோஷுக்கு இரவு உணவை கொடுத்து விட்டு அவள் அறைக்கு சென்று உறங்குவதற்கு சென்றாள். அங்கு சந்தோஷ் அப்பா அமர்ந்திருந்தார். என்ன அலமேலு, சந்தோஷ் கிட்ட ஏதோ பிரகாஷ், ஜாப், ஹனிமூன் என்று பேசிட்டு இருந்த, எனக்கு ஒண்ணு விளங்கலையே என்று அவர் கேட்கவும், என்னைக்கு தான் உங்களுக்கு விளங்கி இருக்கு? இன்னைக்கு விளங்குறதுக்கு எதிலையாச்சும் பொறுப்பா நீங்க இருக்கிறீங்களா என்று அலமேலு கேட்கவும், என்ன அலமேலு இப்படி கேட்குற? என்னைக்காச்சும் நீ என்னைய மதிச்சாதானே மற்றதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு என்று அவர் சொன்னார். ஏன், என்னாச்சு? உங்களை நான் மதிக்கவே இல்லையா என்று அலமேலு கேட்கவும், எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. என்னைக்காச்சும் என்ன உன் புருஷனா நீ ஒரு வாட்டியாச்சும் மதிச்சு என்கிட்ட பேசி இருக்கியா? எப்ப பாரு காசு பணம் அப்படின்னு தானே நீ திரியிற என்று சந்தோஷின் அப்பா கேட்கவும், ஆமா, எனக்கு காசு தான் முக்கியம். உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் அந்த காசு வேணான்னு தான் நான் நினைக்கிறேன் என்று அலமேலு சொல்லவும், காசு வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அலமேலு. காசு நம்ம தேவைக்கு மட்டும்தான் இருக்கணும். தேவைக்கு மீறி இருந்தா அது என்ன பண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே புரியும் என்று சந்தோஷின் அப்பா சொல்லவும், இப்ப என்ன, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க என்று அலமேலு கேட்கவும், என்ன விஷயம் சொல்ல போற? அதுலயும் ஏதாச்சும் காசை வச்சுதான் நீ பேச போற என்று சந்தோஷின் அப்பா சொன்னார். கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருக்கீங்களா? நான் சொல்ல வந்த செய்தியை ஃபர்ஸ்ட் நீங்க காது கொடுத்து கேளுங்க, சரியா என்று அலமேலு சொல்லவும், அவனும் அமைதியாக இவள் என்னதான் சொல்ல போகிறாள் என்று அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். சொல்லு, என்ன சொல்ல போற என்று அவன் கேட்கவும், இன்னைக்கு காலையில நான் சந்தோஷ் கிட்ட அவனுடைய திருமணத்தை பத்தி நான் பேசினேன். சரி, அவன் பிசினஸ் பண்ண போறான், அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கலான்னு நான் கேட்டேன். அவன் என்னன்னா என் தலையில பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டான். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேணாம், பிசினஸ்ல நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. தங்கச்சி தானே இப்ப படிப்பு முடிச்சுட்டு வரா, அவளுக்கு நீங்க மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்லிட்டான். நானும் சரின்னு சொன்னேன். நம்ம சொந்தத்துல எந்த மாப்பிள்ளையும் நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதனால தரகர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்க சொல்லணும் என்று நான் அவன்கிட்ட சொல்லவும், அவன் என்ன சொன்னா, உங்க தங்கச்சி பையன் கமலாவோட பசங்கள நம்ம கீர்த்திக்கு பார்க்கலான்னு சொல்றான். அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன் என்று அலமேலு சொல்லவும், அவனும் இவள் ஏதோ திருமணத்திற்கு ஒற்றுக்கொண்டது போல அப்படியே சந்தோஷமான விஷயம் என்று சந்தோஷ் அப்பா சொல்லவும், ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வர விஷயத்த முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சந்தோஷப்படுங்க. அப்படியே தங்கச்சி பையனை நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா கொண்டு வரணும்னு சொல்லவுமே முகத்துல அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சிட்டு இருக்கு என்று அலமேல் கிண்டல் செய்யவும், இப்ப நீ என்னதான் சொல்ல வர முடிவா என்று சந்தோஷின் அப்பா கேட்கவும், எனக்கு உங்க தங்கச்சி வீட்டுல எல்லாம் மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. என் பொண்ணு அங்க போனா சந்தோஷமா இருப்பாளா என்று கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி சந்தோஷுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்னு நான் நினைப்பேன். அதனால சந்தோஷ் உங்ககிட்ட கேட்டானா, வேணாம்ப்பா, இந்த கல்யாணம் செட் ஆகாதுன்னு நீங்க சொல்லிருங்க. ஏன்னா அவன் முன்னாடி என் தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம புள்ள நல்லா இருப்பானா,
அவகிட்ட ஏதாச்சும் சொல்லி வைக்காதீங்க. எனக்கு உங்க தங்கச்சி வீட்டுல கீர்த்தியை கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை என்று அவள் சொல்லவும், உடனே சந்தோஷின் அப்பா, இந்த விஷயத்த நீயே சந்தோஷ் கிட்ட சொல்லி இருக்கலாமே, இது வேற என்கிட்ட வேணான்னு சொல்லி இதை அவன்கிட்ட சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறியா என்று அவன் கேட்கவும், ஏன் நீங்க போய் சொன்னா என்ன, உங்க கிரீடம் கீழே இறங்கிடுமா என்று அலைமேலு கேட்கவும், எனக்கு கிரீடம் எல்லாம் இறங்காதம்மா, வேணாம்னு தான் சொல்ற விஷயத்த நீயே உன் வாயால உன் பிள்ளைகிட்ட சொல்லிடு. அது என்ன நான் போய் சொல்லணும்? அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல மாட்டேன். என் தங்கச்சி பசங்களுக்கு என்ன குறை? 2 பேருமே கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க ஐடி கம்பெனியில. ஏன் நம்ம கீர்த்தி அங்க போய் வாழ்ந்தா அவ நல்லா இருக்க மாட்டாளா? என் தங்கச்சி நம்ம பொண்ண மகாராணி மாதிரி வச்சிருப்பா. உனக்கு தான் என் தங்கச்சியோட அருமை புரியல, அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரியுற. நான் ஒன்னும் சந்தோஷ் கிட்ட இந்த விஷயமா எதுவுமே பேச மாட்டேன். சப்போஸ் உன் பையன் என்கிட்ட வந்து அம்மா எதுவும் கேட்டாங்களான்னு கேட்டா அம்மா சொன்னால் மட்டும்தான் சொல்லுவேன். வேணான்னு சொன்னா இல்ல வேணும்னு சொன்னா அப்படின்னு நான் எதுவுமே அவன்கிட்ட சொல்லவே மாட்டேன். நீயாச்சும் உன் பையனாச்சு, நானே இந்த வீட்டுல தண்டச்சோறுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் நான் கீர்த்திக்கு அப்பாவை இருந்துட முடியுமா என்ன? அந்த முடிவையும் நீ தானே எடுப்ப, அத நீ உன் பையன்கிட்டயே நீ சொல்லிடு என்று சொல்லவும், வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போச்சு. யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னமோ பணம் பணம்னு நான் தான் அலையிறேன்னு உங்களுக்கெல்லாம் நினப்பு. பணத்தை என்ன நான் மட்டும் அனுபவிக்க போறேன், எல்லோரும் தானே அனுபவிக்க போறீங்க என்று சொல்லவும், எனக்கு உன்னோட பணமும் வேணாம், நீ சொல்ற இந்த பேச்சும் வேணாம். நான் இப்ப மாத்திரை போட்டுட்டேன், எனக்கு தூக்கம் வருது, குட் நைட், என்ன நிம்மதியா தூங்க விடுறியா என்று சொல்லிவிட்டு சந்தோஷின் அப்பா உறங்குவதற்கு சென்று விட்டார். இங்கு அலம்பேலு குழம்பிக் கொண்டிருந்தாள். வர வர எல்லாரும் என்னைய ஏதோ பண ஆசை பிடிச்ச பேய் மாதிரி பணம் என்கின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன் தான் என்ன இந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ தெரியல. சரி, யாரு எப்படி இருந்தாலும் இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். கீர்த்தியே இவங்க தங்கச்சி பையனுக்கு கட்டி வச்சிடுவேன்னு இவங்களுக்கெல்லாம் நினப்பு. என் பொண்ணு தெரிஞ்சு ஒரு பாலுங்கணத்துல கொண்டு போய் தள்ளுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா என்று அவள் நினைத்து கொண்டு அப்படியே உறங்குவதற்கு சென்று விட்டாள். இங்கு காயத்ரி சந்தோஷை நினைத்து அவள் காதல் மலையில் நனைந்து கொண்டிருந்தாள். எப்பொழுது சந்தோஷை பார்ப்போம், எப்பொழுது அவனிடம் பேசுவோம் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். சந்தோஷ் எப்பொழுது ஆபீஸ் ஓபன் செய்வான், எப்பொழுது நம்ம அங்க போகலாம் என்று அவள் ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தாள். சீக்கிரமா பிரகாஷ் சார் வந்துட்டா எப்படியும் சந்தோஷ் ஆபீஸ் ஏற்பாடு அவர் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்மளும் ஜாலியா அங்க போய் வேலை செய்யலாம் என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தாள். பிறகு நம்ம இந்த ஆபீஸ்ல இவ்வளோ நாள் வேலை செஞ்சிருக்கோம், ஆனா இந்த ஆபீஸை விட்டு போறாங்கிற துளி கூட வருத்தமே இல்லை. ஏன் எனக்குன்னு தெரியலையே. ஏனா காதல் நம் கண்ணை அப்படி மறைக்குது என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். இங்கு காயத்ரி இப்படி நினைத்து புலம்பிக் கொண்டு அவள் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். இங்கு வீட்டுக்கு வந்த கார்த்திக் என்று பிரியா கொடுத்த முத்தத்தை அவள் கட்டிப்பிடித்ததையும் நினைத்து அவன் அப்படியே ஆனந்தத்தில் துள்ளிக் கொண்டிருந்தான். பிரியாவின் முத்தம், அவளுடைய பரிசம் அவனுக்கு கிடைக்கவும் அவன் ஏதோ சொர்க்கத்தில் மிதப்பது போல அவன் கனவுலோகத்தில் மிதந்து கொண்டிருந்தான். வீட்டுக்கு சென்ற பிரியாவும் இதையே நினைத்து அவளும் அப்படியே இருந்தாள். இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் கார்த்திக் பிரியாவுக்கு போன் செய்தான். அவளும் ஏதோ கார்த்திக் அழைப்பிற்காகவே காத்து கொண்டிருந்தவள் போல் உடனே போனை எடுத்து, ஹலோ கார்த்திக், வீட்டுக்கு போயிட்டீங்களா என்று பிரியா கேட்கவும், என்ன பிரியா, எப்பவுமே ஒரு 2-3 ரிங் போனதுக்கு அப்புறம் தான் போனை எடுப்ப, இன்னைக்கு என்ன ஒரே ரிங்ல போனை எடுத்துட்ட? என்ன, என் போனுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்று கார்த்திக் கேட்கவும், அப்படியெல்லாம் இல்ல கார்த்திக், போன் கையில தான் வச்சிருந்தேன், அதனாலதான் உங்க போன் வரவுமே டக்குன்னு எடுத்துட்டேன். என்ன, வீட்டுக்கு போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா என்று கேட்கவும், போயிட்டேன், சாப்பிட்டேன், நீ என்று அவன் கேட்டான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படியே இப்பதான் வந்து படுத்தேன் என்று சொல்லவும், நானும் நீ கொடுத்த முத்தத்தை நினைத்து கொண்டுதான் படுத்திருக்கேன் என்று கார்த்திக் சொன்னான். அப்படியா, இன்னைக்கு முத்தம் நல்லா இருந்துச்சா என்று கேட்கவும்,
பிரியா, முத்தம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நீ என்னை கட்டுப்பிடிச்ச பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னைக்குமே ரொம்ப தூரமா உட்கார்ந்து பழகிட்டு இன்னைக்கு உன்னுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்குமே, இந்த நெருக்கம் எப்பவுமே வேணுங்கிற மாதிரி எனக்கு இருக்கு என்று கார்த்திக் சொல்லவும், அப்படியா, இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளாட்டியும் இந்த ஸ்பரிசம் டெய்லியும் கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று பிரியா சொல்லவும், அது என்ன 20 நாள், இன்னும் 15 நாள் தான் இருக்கு என்று கார்த்திக் சொன்னான். அட பாவி, நீ நாளை எண்ணிக்கிட்டு தான் இருக்கியா என்று பிரியா கேட்கவும், பின்ன இருக்காதா, எப்படா உன் கழுத்துல தாலி கட்டுவேன், உன்னை பக்கத்திலேயே இருப்பங்கிற மாதிரி தான் எனக்கு இப்பெல்லாம் டெய்லியுமே தோணுது பிரியா என்று சொல்லவும், எனக்கும் தான் கார்த்திக், நீங்க சொல்லிட்டீங்க, நான் இப்பதான் உங்ககிட்ட சொல்றேன் என்று பிரியா அவனிடம் சொல்லவும், இப்படியே இருவரும் மாறி மாறி அவர்களுடைய திருமணத்தை பற்றி, திருமணத்திற்கு பிறகு நடக்க போகும் முதலிரவை பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிரியா, நீ இங்க வந்துட்டேனா, நான் உன்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கணும்னு இப்பவே கனவு கண்டிருக்கேன் என்று சொல்லவும், அது சரி, நானும் அங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களை நானும் எப்படி எல்லாம் பார்த்துக்கணும்னு நானும் ஒன்னா யோசிச்சுதான் வச்சிருக்கேன் கார்த்திக் என்று இருவரும் மாறி மாறி அவர்களுடைய காதல் பரிமாற்றத்தை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். இப்படியே இருவரும் பேசிவிட்டு, சரி கார்த்திக், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், நீங்களும் போய் இன்னைக்கு நிம்மதியா தூங்குங்க என்று பிரியா சொல்லவும், பிரியா, இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். ஏன் தெரியுமா, 3 வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய காதலிக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு முத்தமும் ஒரு நெருக்கமும் ஒரு அழகான முத்தம் கிடைச்சிருக்கு அல்ல, அதை நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு நான் ஹாப்பியா தூங்குவேன் என்று கார்த்திக் சொல்லவும், அவள் சிரித்து கொண்டே, ஓகே ஓகே, போய் இன்னைக்கு நிம்மதியா தூங்குங்க, குட் நைட் என்று சொல்லிவிட்டு இருவருமே போனை வைத்தார்கள். போனை வைத்த பிறகு பிரியா கார்த்திகை நினைத்து கொண்டு, இந்த ஒரு முத்தத்துக்கே இவர் இவ்வளவு எக்ஸைட்டா பேசுறாரே, நம்ம தான் இவ்வளவு நாள் அவரை காக்க வச்சிட்டோம் போல என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். இப்படியே அன்று அவர்களுடைய காதலின் கூடல் வெகு அழகாக நடந்து கொண்டு இருந்தது. இங்கு சுந்தரேசனும் கனகவல்லியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். என்னங்க, என்ன ஒரு சிந்தனையில் இருக்கீங்க என்று கனகவல்லி கேட்கவும், இல்ல, இன்னும் 15 நாள் தான் இருக்கு கார்த்திகோட கல்யாணத்துக்கு, சீக்கிரமா கல்யாண டேட் வேற நெருங்கி கொண்டே வருது, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்னும் இல்ல கனகவல்லி என்று சொல்லவும், ஆமாங்க, நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, மாத்திரை போட்டுட்டீங்கல்ல, நீங்க நிம்மதியா படுங்க, அதெல்லாம் கார்த்திகோட கல்யாணம் சூப்பரா ஜாம்னு நடக்கும், அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று கனகவல்லி கேட்கவும், நான் ஒன்னும் கவலைப்படல கனகா, நம்ம பையன் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். சரி, நீ படு, நானும் படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வந்துருச்சு என்று அவர்கள் உறங்குவதற்கு ஆரம்பித்தார்கள். இப்படியே அன்று அனைவருடைய நினைப்பும் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் அழகாகவும் சென்றது. அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாகும் என்று அனுவும் பிரகாசும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த குளிர்க அந்த வெளியில் வராது என்று அவளுக்கு தெரியவில்லை. இருவருமே அன்று மிகவும் அதிக நேரம் உறங்கியிருந்தார்கள். அப்பொழுது அனு எழுந்து பார்க்கும்போது மணி 8 இருக்கவும், என்னது, மணி 8 ஆனா இன்னமும் இந்த ஊர்ல ஏதோ இருட்டா இருக்கிற மாதிரியே இருக்குதே என்று அவள் நினைத்து கொண்டு, சரி என்று எழுந்து அவள் பாத்ரூமுக்கு சென்று அவள் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்து பிரகாஷை பார்க்கவும், பிரகாஷ் அன்று நடந்த கூடலில் அவன் அசதியில் உறங்கிக் கொண்டிருந்தான். எப்படி தூங்குறாரு பாரு, என்ன நைட்டு ஃபுல்லா ஒரு வழி பண்ணிட்டு இவரு இப்ப நிம்மதியா ஹாயா தூங்குறாரு. இந்த ஊர்ல வேற வெயில் வராது போல, இன்னமும் குளிராதான் இருக்கு. இவர் ஏதோ பிளான் பண்ணி தான் நம்மள இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார், அவர் பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு என்று அனு புலம்பிக் கொண்டிருந்தாள். இவள் அனைத்தையும் பேசியதை பிரகாஷ் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து, ஆனால் அவன் என்னன்னு, என்ன திரும்பவும் உனக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சா, உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா என்று பிரகாஷ் கேட்கவும், என்னங்க நீங்க தூங்கலையா, நீங்க முழிச்சுட்டு தான் இருக்கீங்களா என்று அனு கேட்கவும், அது எப்படி, என் பொண்டாட்டி முழிச்சிட்டா எனக்கு எப்படி தூக்கம் வரும், அதனாலதான் நானும் முழிச்சிட்டேன். சரி, நீ என்ன பண்றேன்னு தான் நானும் கண்ணை மூடி கேட்டுட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படி புலம்பு வேணும் ஒன்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று அவன் சொல்லவும்,
அப்படியே திரும்பவும் அணுவை கட்டிப்பிடித்து அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்டு அவர்களுடைய விளையாட்டை விளையாட ஆரம்பித்தார்கள். போதும் பிரகாஷ், விடுங்க, கிச்சு கிச்சு மூட்டாதீங்க, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது என்று சொல்லவும், அப்ப கிச்சு கிச்சு பண்ணல, என் பக்கத்துல வா என்று பிரகாஷ் சொல்லவும், அனு பிரகாஷின் அருகில் சென்று இருவரும் ஒரே போர்வைக்குள் அப்படியே அவர்கள் அமர்ந்து அவர்கள் காதலை அப்படியே பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அனு, பேசாம நம்ம இந்த ஊர்லயே இருந்து விடலாமா என்று பிரகாஷ் கேட்கவும், ஏன் பிரகாஷ், என்னாச்சு என்று கேட்கவும், நம்ம ஊர்ல இருந்தா இப்படி ஒன்னா இருக்க முடியுமா? இந்த ஊர்ல பாரு, ஒரு நிமிஷம் கூட 2 பேரும் தனியாவே இருக்க மாட்டேங்கிறோம். ஒரே பெட்ஷீட்டுக்குள்ள 2 பேரும் ஒன்னாதான் இருக்கும். அதனால நம்ம இந்த ஊர்லயே இருந்தா நல்லா இருக்கும் என்று இருவரும் சந்தோஷமாக அன்று பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். இப்படியே அவர்களுடைய கூடலும் அவர்களுடைய காதலையும் அவர்கள் பரிமாறிக்கொண்டு இருந்தார்கள். சரி பிரகாஷ், நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காப்பி கொண்டு வரேன் என்று சொல்லவும், அனு, இது என்ன வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ காப்பி போட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு இரு, நான் ஒரு கால் பண்ணா நம்ம ரூமுக்கு காப்பி வந்துடும் என்று பிரகாஷ் சொல்லவும், ஆமல்ல, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். சரி, நீங்க கால் பண்ணி காப்பி சொல்லுங்க, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துறேன் என்று சொல்லி அவள் பாத்ரூம் சென்றாள். உடனே பிரகாஷ், இரு நானும் வரேன் என்று கீழே ரிசப்ஷனுக்கு போன் செய்து காப்பியை சொல்லிவிட்டு இருவரும் ஒன்றாக பாத்ரூமுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அனு, பிரகாஷ், இந்த ஊர்ல இந்த ஹீட்டர் மட்டும் இல்லை என்றா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் என்று அனு சொல்லவும், அவன் சிரித்து கொண்டே, பரவாயில்ல, என் பொண்டாட்டி நல்லா காமெடி பண்ற என்று சொன்னான். என்னங்க, நான் எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ காமெடி பண்றேன்னு சொல்றீங்க என்று அனு கேட்கவும், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அனு. ஆமா, நீ சொல்றது என்னமோ உண்மையான விஷயம்தான். இந்த ஹீட்டர் மட்டும் கண்டுபிடிக்கலனா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாவம் மக்கள் அடுப்புல தான் சுடுதண்ணி வச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சுவிட்ச் போட்டா சுடுதண்ணி வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க என்று இருவருமே அவர்களுடைய ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படியே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கவும் அவர்களுடைய ரூமுக்கு காப்பி வரவும் சரியாக இருந்தது. அப்பொழுது காப்பியை கொண்டு வந்து ஒருவர் கொடுக்கவும் வரவும், அண்ணே, எங்களுக்கு காலை டிஃபனை இங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. மணி இப்ப 8:15 ஆகுது. எங்களுக்கு ஒரு 9-9:30 மணிக்கு டிஃபன் எடுத்து வந்துருங்க என்று பிரகாஷ் சொல்லவும், சரிங்க என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார். என்ன பிரகாஷ், ஏன் இங்கேயே நீங்க டிஃபன் எடுத்துட்டு வர சொல்றீங்க என்று கேட்கவும், அனு, வெளியில செம குளிரா இருக்கு. இப்ப நம்ம எங்கேயுமே போக முடியாது. நம்ம ஒரு 12 மணிக்கு மேல கிளம்புனோம்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும். அப்போ உனக்கு அவ்வளவு குளிராது. ஏன்னா புது இடம், கிளைமேட் வேற ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அதனாலதான் நம்ம காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு பொறுமையா கிளம்பி நம்ம போனோம்னா நம்ம எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம் என்று பிரகாஷ் சொன்னான். ஆமாங்க, நீங்க சொல்றதும் உண்மைதான். இந்த கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்களும் வெளியில போகும்போது ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கோங்க. எனக்கு மட்டும் எதுவும் ஆகுமா என்ன? உங்களுக்கு தான் ஏதாச்சும் ஆயிரம்னு எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லி இருவரும் அவர்களுடைய பாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கார்த்திக்கும் பிரியாவும் அன்று கொடுத்த முத்தத்தை நினைத்து இருவரும் காதல் மலையில் நனைந்து கொண்டிருந்தார்கள். சந்தோஷிடம் எப்பொழுது காதலை சொல்வோம் என்று காயத்ரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அனுவும் பிரகாஷும் ஹனிமூன் சென்று அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அங்கு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்கு அலைமேலு தனது கணவனிடம் தன் பெண்ணுக்கு கணவனின் தங்கையின் பையனை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று அவள் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறாள். சந்தோஷின் அப்பா, என்ன நீ ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிற என்று அலைமேலிடம் சொல்லி தனது ஆதங்கத்தை அவள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சந்தோஷ் அவன் எப்பொழுது அண்ணன் வந்து தனக்கு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து தருவார் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படியே அவர்கள் அனைவருமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் ஒவ்வொரு செயலையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்று நான் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.